ரெட்டியார்சத்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள முருகன் கோயில்தான் பாதாள செம்பு முருகன் கோவில், திண்டுக்கல் மாவட்டம். இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் உள்ளது. பாதாளத்தில் 17 அடி 21 அடி பரப்பளவில் முருகன் சந்நிதி உள்ளது. பாதாளம் என்பதில் செம்பு உலோகத்தில் செய்யப்பட்ட முருகன் வீற்றிருக்கிறார். இதனால் இந்த பெயர் பாதாள செம்பு முருகன் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் வலது கையில் அபய முத்திரையுடன் இடது கையில் வேலை ஏந்தி பாதாள கருவறையில் நின்று அருள்பாலிக்கிறார். பாதாள கருவறைக்கு செல்ல 18 படிகளை இறங்கி செல்ல வேண்டும். இந்த ஆலயம் திருக்கோவிலூர் சித்தர் வடிவமைக்கவும் வழிபாட்டு இடமாகவும் இருக்கிறது. சித்தர் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இதை உருவாக்கி வழிபட்டு வந்தார். கோவிலின் முன்புறத்தில் கிழக்கு நோக்கிய 15 அடி உயரமான சங்கிலி கருப்புசாமி காவல் தெய்வமாக இருப்பார். முன்மண்டபத்தில் செல்வ விநாயகர், அர்த்த மண்டபத்தில் காலபைரவர் போன்ற அம்சங்களும் உள்ளன. கோபுரத்துக்குள் 36 அடி உயரத்தில் சிவன் சிலை உள்ளது. பக்தர்கள் இடத்தில் கருங்காலி மாலைகளை பூஜைக்கு பயன்படுத்தி அணிவதால் திருமண தடை நீக்கம், எதிர்மறை சக்திகள் விலக்கு, குழந்தை பேறு, செல்வம், தொழிலில் முன்னேற்றம் போன்ற பல நன்மைகள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இங்கு விபூதியாக வழங்கப்படும் திருநீரு, விபூதி பல நோய்களை குணமாக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக ஆன்மீக சக்தி வாய்ந்ததாக பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் இடமாக விளங்குகிறது. பாதாள செம்பு முருகனை ஒருமுறை வழிபட வலம் வந்து பிரார்த்தனை செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.